வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் நான் உனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நல்ல உடல் சுகத்துக்காகவும் நன்றி சொல்லு. நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால், நான் உன்னை உருவாக்கினேன். எப்படி உருவாக்கினேன் தெரியுமா? தாயின் கருவில் உருவாகும் முன்பில் இருந்தே கருவை கண்டு அது வளர்வதையும் எலும்புகள் உருவாவதையும் அது நன்றாக இருப்பதையும் கவனமாக கண்டு உருவாக்கினேன். அது மட்டுமல்ல, நான் எனது கையினால் உன்னை உருவாக்கினேன். நீ என் கரத்தின் கிரியையாயிருக்கிறாய். எப்படி குயவன் களிமண்ணை பண்படுத்தி அதை ஒரு பாத்திரமாக வணைகிறானோ, அதுபோல நானும் உன்னை பண்படுத்தி என் பார்வைக்கு ஏற்றதாக உன்னை வணைகிறேன். ஒருவேளை கெட்டுப்போகுமானால் அதை திரும்பவும் சரியாக மாற்றுகிறேன். அது மட்டுமல்ல, சோதனைகள், சில அனுபவங்கள் மூலமாக நான் உன்னை உருவாக்கினேன். யாக்கோபு தன் மாமனுடைய வீட்டில் பல இன்னல்களை அனுபவித்த பின் தன்னை பாதுகாக்கிறவர் நான் என்பதை உணர்ந்தான். எனக்கு நன்றி சொன்னான். அன்பு பிள்ளையே, உன்னையும் இதுபோல நான் எனக்காக உருவாக்கினதால் நீ எனக்கு விசேஷமான பிள்ளை. ஆகையால் பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை மறக்க மாட்டேன். ஆதார வசனம்: நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21.